சரி, ஓகே. அப்ப புரோட்டிஸ்டால வந்து ஏசெக்சுவலோ அல்லது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோ இருக்கும். அது எது வழியா எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா செல்ஃப் ஃபியூஷன் மற்றும் சைகோட் உருவாக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? இது வந்து கிங்டம் புரோட்டிஸ்டாவுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப புரோட்டிஸ்டால வரக்கூடிய எது இந்த ஒரு 5 ஆர்கனிசம் பார்த்தோம் இல்லையா, அத ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கணும். பார்க்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரைசோஃபைட். சரிங்களா? கிரைசோஃபைட் கூட கிரைசோஃபைட் கூட எது எதுலாம் வரும் அப்படின்னா டயட்டம், கோல்டன் ஆல்கே. சரிங்களா? ஸோ திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டயட்டம். டயட்டம்கள்லாம் தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறியா? டயட்டம்கள் எங்க பார்த்துக்கிறீங்க? டயட்டம் எங்க வாழும்? டயட்டம் கடல்ல வாழும். டயட்டமேசியஸ் எர்த் கேள்விப்பட்டுக்கிறியா? டயட்டமேசியஸ் பாறைகள் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த டயட்டம்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து என்ன ஆகும், கீழே கடலோடைய அடியில என்ன ஆகும், படிய ஆரம்பிக்கும். அதுதான் டயட்டமேசியஸ் எர்த்துன்னு சொல்லுவோம். அதை பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஓகே, அதான் டயட்டம். ஓகே, அதே மாதிரி கோல்டன் ஆல்கே. கோல்டன் ஆல்கேக்கு இன்னொரு பேரு டெஸ்மைட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே பிராக்கெட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீட்டை பொறுத்த மட்டும். சரிங்களா? கோல்டன் ஆல்கேன்னா இந்த கலர் வந்து கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே, அல்லது ஜுவல்ஸ் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுடைய ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்ப கிரைசோபைட்டிக்ல எது எது வரும் அப்படின்னா டயட்டம்கள் வருது, பிளஸ் கோல்டன் ஆல்கே வருது. ஓகே, தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் as well as in marine environments. See, டயட்டம்கள் வந்து பார்க்கும்போது எங்க இருக்கும்னா கடல்ல இருக்கும். கோல்டன் ஆல்கே ஒரு சில, மேபி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சில என்ன இருக்கும், ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருக்கும். சரிங்களா? மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னா மெரைன் என்வரான்மெண்ட்ஸ், கடல் வாழ் சூழல்ல தான் வளரும். தே ஆர் மைக்ரோஸ்கோபிக். அப்ப இந்த டயட்டம்களோ அல்லது டெஸ்மைட்ஸோ பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும், நுண்ணுயிரிகள்னு அர்த்தம். மைக்ரோஸ்கோப்னா கண்ணுக்கு தெரியாம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்தது அண்ட் ஃப்ளோட் பேசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம்டா, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வேணும். அப்படின்னா என்ன? பேசிவ்னா என்ன? சும்மா, அதாவது அப்படியே லைட்டா செத்து போன மாதிரி கிடக்கும். ஆக்டிவ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாட்டர் கரண்ட் இப்படி வருதுன்னு வச்சுக்கோ, வாட்டர் கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இதை எதிர்த்து நீந்தி போகணும், அதான் ஆக்டிவ். மீன்லாம் அது ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இது அப்படி கிடையாது, அப்படியே கிடக்கும். கடல் இப்படி அடிக்குதா தண்ணி, அது கூடவே சேர்ந்து இதுவும் போகும், அதான் பேசிவ்லின்னு அர்த்தம். சரிங்களா? பேசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். வாட்டர் கரண்ட்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கல்லு தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும், அப்படியே ரவுண்ட் ரவுண்டா போகுது இல்லை, அதுதான். இல்லை ஒரு பெரிய ஏரியில போய் பாருங்களேன், தண்ணி அப்படியே ஒரு இது ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வாட்டர் கரண்ட்ல எப்படி இருக்கும்? பேசிவ்லி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழ் என்ன இருக்குது? செயலற்றவா என்ன இருக்குதுப்பா? ஆமா, இது பேசிவ்லின்ற வார்த்தையாவது ஏதிக்குமா? ரைட்டா? இது மெயின். சுறுசுறுப்பா. பேசிவ்லின்னா சுறுசுறுப்பு அற்றன்னு அர்த்தம். மாத்திக்கோ, இல்லை நீ இங்கிலீஷ் வார்த்தையே போட்டுக்கோ அந்த இடத்துல, ஏன்னா இது எஸ்பெஷலி கேட்பாங்க. ஓகே, பிளாங்டான்னா என்ன? பிளாங்டான், பிளாங்டான்னா மிதக்கிறதுன்னு அர்த்தம். ஃபைட்டோ பிளாங்டான்னா ஃபைட்டோ பிளாங்டான் மீனா. இது என்ன புதுசா இருக்குது? ஃபைட்டோனா ஓஹோ இப்படி வரையா? ஃபைட்டோ பிளாங்டான் இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது. இல்ல, தாவர மிதவை உயிரிகள். ஃபைட்டோனா பிளான்ட். சரியா? ஜூ பிளாங்டான்னா அதேதான் அர்த்தம். அப்ப நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒன்லி பிளாங்டான் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. பிளாங்டான்னா மிதக்கிறதுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். சரிங்களா? அப்ப பேசிவ்லி சும்மா அப்படியே செத்து போன மாதிரி கிடக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் போட்டோசிந்தட்டிக். அப்ப கிரைசோபைட்டிக் கீழே வர்றதுல பெரும்பாலும் ஒளிச்சேர்க்கை செய்யும், போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடியதுன்னு சொல்றாங்க. இன் டயட்டம்ஸ், இப்போ வந்து டயட்டம்ஸை மட்டும் பார்க்குறோம். The cell wall forms two thin overlapping cells. சார், அதோட செல் வால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஓவர்லாப். அப்படி இல்லை இப்படி இருக்கும், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி இருக்கும். 2 ஷெல்ல மேலே மூணுனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? which fit together as in soap box. சோப்பு பாக்ஸ் போட்டு மூடனா எப்படி டைட்டா மூடுது, அந்த மாதிரி இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? the walls are embedded with silica. இது ரொம்ப முக்கியம். இதோடைய செல் வால்ல யார் இருக்கானா சிலிக்கா இருக்குது. SI
எஸ்ஐ எல்ஐசிஏவா? ஃபார்முலா சொல்லுங்கம்மா. சிலிக்கா கெமிஸ்ட்ரியில எதை சொல்லுங்க. SiO2வா? எப்போ நான் வரலடா, எப்போ கெமிஸ்ட்ரி பக்கமே வரல, விட்டுருங்க. சி கெமிக்கல் வந்து சிலிக்கா. நீங்க அப்புறமா பார்த்து கூட சொல்லுமா. சரி நானே பார்த்து சொல்லிடுறேன். SiO2 தான்மா. SiO2 தான். CO2வா? யாரா பேசுனீங்களா? நான் ஒண்ணு சொல்லல. நீ மிரட்டா பயந்துட போறியா நீ? அதெல்லாம் கிடையாது. சரிப்பா. அப்ப டயட்டம் உடைய செல்வால்ல யார் இருக்கா? சிலிக்கா இருக்கு. சிலிக்கா வேற எங்க இருக்கும்? வீட்டுல மணல் இருக்குல்லம்மா, சாதா மணல். மணல்லையும் சிலிக்கா இருக்கும். அப்ப யோசித்து பாரு, மணல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாத்திரம் தேய்க்கிறது, பாத்திரம் என்ன பண்ணுவாங்க? மணல் போட்டு தேய்ப்பாங்களா? நான் பாத்திரம் தேய்ச்சதே கிடையாது, அதுவும் பித்தளை பாத்திரத்தை தேய்ச்சதே கிடையாது அப்படின்னு இருக்கும். அது என்ன பவுடர்? பீதாம்பரி பவுடர். அந்த பித்தளையில் இருக்கிற விளக்கு இதெல்லாம் அது எப்படி மணல் மாதிரி இருக்கும், பாத்துக்கிறீங்களா? கை வச்சு பாத்துக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நீ போய் உன் கடையிலையாவது பீதாம்பரி பவுடர்னு இருக்குதான்னு கேளு உங்க அம்மா கிட்ட. சரியா? சரி, எதுக்கு நான் சொல்றேன்னாமா, அந்த காலத்துல நீங்க இந்த தண்ணி குடம் எடுத்துட்டு போற அந்த தவளை இருக்குல்ல, தண்ணி குடம் எடுத்துட்டு போற தவளைன்னு சொல்றதுக்கு ஒரு சிரிப்பு உனக்கு. நீ அதான் உங்க வீட்டுக்கு டேப்ல வந்துருது, அப்புறம் என்னத்துக்கு நீ தவளையில தவளைன்னு சொன்னா கூட நீ பிராக்குக்கு போயிடுவேன். சரி விடுப்பா. சரி, அந்த பித்தளை பாத்திரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாப்பா, அந்த ஊத்து தண்ணிலாம் எடுக்க போகும். எங்க கிராமங்கள்ல அது வழக்கம். தண்ணி வந்து மலையோட அடிவாரத்துல போய் கொள்ளுவோம். அப்ப தேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த மணல் மணலை போட்டு தேய்ச்சி பாருங்க, நல்லா பளபளப்பா இருக்கும். அதே மாதிரிதான் பீதாம்பரி பவுடர் போட்ட உடனே பித்தளை விளக்கெல்லாம் சும்மா கும்முன்னு இருக்கும். என்ன காரணம்னா அதுல சிலிக்கா இருக்குது. அதே மாதிரிதான் டயட்டம் உடைய செல்வாலையும் சிலிக்கா இருக்குது. தட்ஸ் ஆல். சரிங்களா? சிலிக்கான்றது எதுக்காக இப்ப சொல்றேன்னா, பாலிஷ் பண்றதுக்கு டயட்டம் உடைய இது எடுத்து பண்ணுவாங்க. அதான் அங்க மேட்டர். ஓகேங்களா? சரி. The wall are embedded with silica. இது ஞாபகம் வச்சுக்கோ, சிலிக்கா அதுல இருக்கும். And the walls are indestructible. அதை என்ன அழிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். சரியா? ஏன்னா வால்ல சிலிக்கா இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Thus diatoms have left behind large amount of cell wall deposits in their habitat. அதாவது டயட்டம்கள் அது வாழக்கூடிய இடத்துல அதோட செல்வால் சிலிக்கா இருக்குல்ல, அது நிறைய விட்டுட்டு போயிடுது. விட்டுட்டு போச்சுன்னா, செத்து போச்சுன்னா கீழே போய் படிஞ்சிடும். அதுதான் அவங்க அப்படி சொல்றாங்க. This accumulation over billions of years. அப்ப டயட்டமேசியஸ் எர்த்ன்றது இன்னைக்கு டயட்டம் செத்தா நாளைக்கு பாறை உருவாகுது அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டயட்டமா செத்து போய் அது பில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆன பிறகு டயட்டமேசியஸ் எர்த் அப்படின்ற ஒரு பாறை உருவாகிறது. பாறை மாதிரி, சரியா? பாறை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடும். ஓகே. பீயிங் கிரிட்டி, திஸ் சாயில் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங். கிரிட்டின்னா அந்த என்ன சொல்லுவீங்க, வரப்பா அது என்ன சொல்லுவீங்க, ஏதோ ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும், பிளஸ் கையால இப்ப மணல் வச்சு அப்படி இருக்குமா, நரநரன்னு இருக்குதா, அது மாதிரிப்பா. அதனால அது என்ன பண்றாங்க, பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. என்ன பாலிஷ்? ஷூ பாலிஷா? ஷூ பாலிஷ்ல போட்டு சேர்ச்சா ஷூ அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இந்த அதுக்கு முன்னாடி இப்பதான் டைல்ஸ் கிரானைட்னு ஒண்ணு இருந்தது. கிரானைட் பாலிஷ் பண்றது ஒரு மிஷின் மாதிரி வச்சு சுத்திக்கிட்டே இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில். சார், இதோடைய ஸ்ட்ரக்சர் நீங்க எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்னதா ஜன்னல் அப்படியே. கொசுவாலை எப்படி இருக்கும்? கொசுவாலை பாத்துக்கிறீங்களா? கொசு தான் சார் பாக்குறோம், கொசு வலையை பார்க்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் பாராச்சு. ஸோ அப்படி ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதால ஆயில் வடிகட்டுறதுக்கு, சரியா? அண்டு சிரப், சரிங்கம்மா, சிரப் குடிக்கிறீங்களா, அதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்காக எதை பயன்படுத்துறாங்க? இந்த டயட்டமேசியஸ் அந்த செல்லை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே. அண்ட் இது ஆல்ரெடி நீட் கொஸ்டின். டயட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர் இன் த ஓஷியன். சீஃப், கடலுடைய தலைமை உற்பத்தியாளர். ஏன் அப்படி சொல்றாங்க?
என்ன காரணமா இருக்கும்? அது என்ன எனக்கு தான் தெரியும், நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. கடல்ல ஒளிச்சேர்க்கை நடக்குதா? இல்ல, இதுவும் ஒளிச்சேர்க்கை செய்யும் தானே போட்டிருக்கோம். எங்கன்னா போடணும் போட்டிருக்கோம், இதுவும் ஒளிச்சேர்க்கை செய்யும். ப்ரொடியூசர் செல்வாலாம் விட்டு விட்டு போகுது. இது ரொம்ப காஸ்ட்லி. டயட்டமைசிஸ் எர்த்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஜெலட்டின் குச்சிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஜெலட்டின் குச்சினா என்ன? தோட்டா போடுவாங்க, பார்த்துக்கிறியா? தோட்டானா என்ன தெரியுமா? புல்லட்டு தான் தெரியும் உனக்கு. என்ன என்ன தோட்டா? என்ன தோட்டா? ஓ, அது புல்லட் தான் சொல்லுது. பெரிய பெரிய கிணறுலாம் வெடி வெடிக்கிறதுக்காக ஒன்று ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப காஸ்ட்லி. உற்பத்தியாளர் மட்டத்தில் அதை சொல்கிறோம். தலைமை உற்பத்தியாளர்னா இதை வச்சுக்கோ. வெறும் ப்ரொடியூசர்னா ஆல்கேக்கு போயிடணும். சரியா? ஜென்ரலாக வெறும் ப்ரொடியூசர்னு கேட்டால் ஆல்கே. ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி சின்ன மீன் வாழும், அதுக்கப்புறம் பெரிய மீன் வாழும், அப்படி சொல்லலாம். சீப் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னால் டயட்டம்களுக்கு வந்துருக்கும். சரிங்களா? இது ஆல்ரெடி நீட் கொஸ்டின் தான், பார்த்துக்கோ. ரைட், இங்க இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைனோபிளாஜிலேட்டா, 2 பிளாஜெல்லா. ஓகே, அப்ப கிரைசோபைட்டுகள் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஓவர். கிரைசோபைட்டுக்கு கீழ 2 வந்தது. ஒன்னு டெஸ்மைட், இன்னொன்னு டயட்டம்ஸ். சரிங்களா? அடுத்தது டைனோபிளாஜிலேட். டைனா 2, டைனா 2, பிளாஜிலேட்னா 2 கசைடு. இங்க ஒண்ணு வருதா, இங்க ஒண்ணு வரும். 2 பிளாஜெல்லாவை கொண்டிருக்கிறதால இந்த டைப் ஆஃப் ஆர்கனிசத்தை டைனோபிளாஜிலேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? தீஸ் ஆர்கனிசம்ஸ் ஆர் மோஸ்ட்லி மெரைன் அண்ட் போட்டோசிந்தட்டிக். அப்ப டைனோபிளாஜிலேட்ல பெரும்பாலானவை கடலில் வாழக்கூடியது அண்ட் ஒளிச்சேர்க்கை செய்யும், போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடியது. They appear yellow, green, brown, blue or red. சார், அப்ப இந்த மாதிரி எல்லோ கலர்ல இருக்கலாம், கிரீன் கலர்ல இருக்கலாம், ப்ரௌன் கலர்ல இருக்கலாம், ப்ளூ கலர் இருக்கலாம், ரெட் கலர் இருக்கலாம். Depending on the main pigments present in their cells. அதோடைய செல்லுல எந்த வகையிலான பிக்மெண்ட் நிறமி இருக்குதோ அதை பொறுத்து. ப்ளூ கலர் பிக்மெண்ட் இருந்தா ப்ளூ கலர்ல இருக்கும், எல்லோ கலர் பிக்மெண்ட் இருந்தா எல்லோ கலர், ரெட் கலர் இருந்தா ரெட் கலர். அது ஏற்ற மாதிரி செல்லுல என்ன மாதிரியான பிக்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கலரு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the cell wall has stiff cellulose plates on the outer surface. அதாவது இங்க போட்டிருப்பாங்க, இதெல்லாம் பிளேட்னு சொல்லுவாங்க. செல் பிளேட் ஸ்டிஃபா இருக்கும். ஸ்டிஃபானா உறுதியானது அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் them have 2 flagella. பெரும்பாலானவை இந்த டைனோபிளாஜிலேட்ல 2 flagella, 2 கசைடைகளை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. One lies longitudinally and the other transversally. இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு அசசன் டைனோபிளாஜிலேட்ல 2 flagella இருக்கும். ரீசன் ஒன்னு எப்படி இருக்கும், லாங்கிடியூடினலி இருக்கும், இன்னொன்னு டிரான்ஸ்வர்சலி இருக்கும். இந்த மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? அண்ட் அதர் டிரான்ஸ்வர்சலி இன் எ ஃபர்ரோ பிட்வீன் தி வால் பிளேட்ஸ். அதாவது ஒன்னு வந்து லாங்கிடியூடினல்ன்றது டேரக்டா வந்துருவார், இன்னொன்னு வந்து இந்த பள்ளம் இருக்கு இல்லையா? சரிங்களா? அதுல வரக்கூடியது ஒன்று. டிரான்ஸ்வர்சலினா சும்மா இப்படி இந்த பக்கம் மாதிரி போகும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வெரி ஆஃபன் ரெட் டைனோபிளாஜிலேட். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸாம்பிள் கோனியா லெக்ஸ். இந்த பேரை மறக்காது, தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் கோனியா லெக்ஸ் தான். Undergo such rapid multiplication that they make the sea appear red tide. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோனியா லெக்ஸ் அப்படின்றது ரெட் கலர்ல இருக்கும். அது வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் ஆகுது, நிறைய ரீப்ரொடக்ஷன் ஆகிட்டு என்ன ஆகுது, நிறைய உற்பத்தி செய்யுதுன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரெட் டைடு, சிவப்பு அலை அடிக்கும் போது ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கும். அப்ப அந்த ரெட் டைடுக்கு காரணம் யாருன்னு கேட்பாங்க, கோனியா லெக்ஸ். சிவப்பு அலைக்கு காரணம் கோனியா லெக்ஸ். அண்ட் இந்த மாதிரியான டைனோபிளாஜிலேட் தெரியுமா, டாக்ஸின்ஸ் ரிலீஸ்டு பை such large numbers may even kill other marine animals such as fishes. சரி, இந்த மாதிரி இப்ப ரெட் டைடு வருது, ரெட் டைடு வருது இல்லையா? ரெட் டைடு வர்றதால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டாக்ஸின்ஸ் அது உற்பத்தி செய்யும், நச்சு பொருட்களை உற்பத்தி செய்யும். அந்த டாக்ஸின் நமக்கு தான், இது கடல்ல தானே வாழுதுன்னு சொல்றோம். அப்ப கடல்ல வாழக்கூடிய மீன்கள்லாம் அதை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், செத்து போயிடும். சரிங்களா? இதுதான் எது, டைனோபிளாஜிலேட். அந்த படத்தை பார்த்துக்கணும். ரைட்டா? டைனோபிளாஜிலேட் நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துக்கிறாங்க, கோனியா லெக்ஸ், ரெட் டைடு, அதுக்கு காரணம் அப்படின்னு. அடுத்தது மூணாவது யாரு, யூக்ளினாய்டு. யூக்ளினாய்டுகள்
மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மோஸ்ட்லி கடல்ல வாழக்கூடியதா இருந்தது. ஆனா யூக்ளினாய்டை பொறுத்த மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர், ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி லேக் ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நிலையா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில வாழ்றது தான் யூக்ளினாய்டு. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால், செல் வாலுக்கு பதிலா they have a protein rich layer called பெலிசில் ஆர் பெலிக்கில் அப்படின்னு சொல்லலாம். சரியா? செல் வாலுக்கு பதிலா இந்த யூக்ளினாய்டுல என்ன இருக்கு? பெலிக்கில். பெலிக்கில்ன்றது ஒரு புரோட்டீன் ரிச் லேயர், புரதம் நிறைந்த ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். which makes their body flexible. இது என்ன பண்ணுது? இந்த யூக்ளினாய்டுடைய பாடியை ஃபிளெக்சிபிள், கொஞ்சம் இப்படி வளைஞ்சாலும் வளையும், இப்படி வளைஞ்சாலும் வளையும், அந்த மாதிரி அந்த மாதிரி மாத்துறதுக்கு காரணம் பெலிக்கில் இருக்கிறதுனால தான். இதுவே செல்வால், செல்லுலோஸ் இந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்கு வளையுமா? இப்போ பிளான்ட் வளைஞ்சு கிழிஞ்சுக்குதா? அப்படியே ஸ்டிப்பா தான் நிற்கும். ஆனா இங்க பெலிக்கில் இருக்கிறதுனால ஃபிளெக்சிபிளா மாத்திக்குது அப்படின்றாங்க. தே ஹேவ் டூ ஃபிளஜெல்லா. இதுலயும் ரெண்டு ஃபிளஜெல்லா இருக்கும். ஒன்னு ஷார்ட்டா இருக்கும், இன்னொன்னு லாங்கா இருக்கும். இங்க பாத்துக்கோ, இது லாங் ஃபிளஜெல்லா, இது ஷார்ட் ஃபிளஜெல்லா. ஓகேவா? though they are photosynthetic in the presence of sunlight, when deprived of sunlight they behave like heterotrophs by predating on other smaller organisms. அதாவது சன்லைட் இருக்கும்போது, சூரிய ஒளி இருக்கும்போது என்ன பண்ணிக்கும், இந்த யூக்ளினாய்டுகள் போட்டோசிந்தசிஸ் செய்யும். ஒளிச்சேர்க்கை மூலமா அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். சரியா? அதாவது ஒரு ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா, பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் எதுனா யூக்ளினாய்டு தான் சொல்லுவோம். யூக்ளினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஐஸ் பாட்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கண்புள்ளி ஐஸ் பாட்னு இருக்கும். அதுல ஒரு ஆஸ்டாக்சாந்தின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கு. அந்த பிக்மெண்ட் இருக்கிறதால தான் அது என்ன பண்ணும், லைட் இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை செய்யும். சப்போஸ் லைட் இல்லை, இது என்ன ஆகுது, பிகர் லைக் ஹெட்ரோட்ரோப்ஸ், பிரச்சார்பு ஊட்டமுறை உயிரி மாறி என்ன பண்ணுது, சின்ன சின்ன ஆர்கனிசத்தை என்ன பண்ணிடும், உள்ளெடுத்து சாப்பிடும். சரிங்களா? அப்ப அனிமல் மாதிரியும் பிஹேவ் பண்ணுது, பிளான்ட் மாதிரியும் பிஹேவ் பண்ணுது. ஓகே. இன்ட்ரெஸ்டிங்லி the pigments of euglenoids are identical to those present in higher plants. இது முக்கியம். யூக்ளினாய்டுகள்ல என்ன மாதிரியான பிக்மெண்ட் இருக்கோ இது எதுக்கு நிகரா இருக்கு அப்படின்னா ஹையர் பிளான்ட்ஸ்ல குளோரோஃபில் ஏ எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த இப்ப நம்ம பாக்குற ஆஞ்சியோஸ்பம்ல என்ன மாதிரியான பிக்மெண்ட் இருக்கோ அதே மாதிரியான பிக்மெண்ட் எங்க இருக்கு, யூக்ளினாய்டுகள் இருக்கு. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்லலாம், பிளான்ட்னு சொல்லலாம், பிளான்ட்ல எதுவுமே வைக்கலாம். ஆனா இது ஹெட்ரோட்ரோப்ஸா இருக்கும்போது ஒரு சிலர் அனிமல்ல சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்ப யூக்ளினாய்டுக்கு எக்ஸாம்பிள் யூக்ளினா. யூக்ளினாய்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. ஓகே, அதான் ரெண்டாவது வந்து யூக்ளினா. இந்த படம் தான் யூக்ளினா. ஓகேவா? அடுத்தது நாலாவது ஒண்ணு ஸ்லைம் மோல்டு. ஸ்லைம் மோல்டுனா கோழை பூஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒன்றும் இல்லை, இது என்னன்றது நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை உடஞ்சி கீழே விழுந்துட்டு, சரியா? அந்த கிளை ஒரு 2 நாள் ஆகட்டும், 2 நாள் இல்லை, ஒரு 2 மாசம் கூட ஆகட்டும். என்ன ஆகும், அந்த கிளை மக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலா இப்படிதான் கிளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும், மேல மண்ணு மாதிரி ஒண்ணு ஆகும், ஃபார்ம் ஆகும். சரியா? அதான் ஸ்லைம் மோல்டு. அது என்ன பண்ணிடும், சாப்ரோஃபைட், மட்குண்ணி, அது என்ன பண்ணியும் இதுல இருந்து ஃபுட் எடுத்துக்குவார் அவர். சரியா? அதான் ஸ்லைம் மோல்டு, கோழை பூஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தமிழ்ல. ரைட், பார்க்கலாம். ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் புரோட்டிஸ்ட். இது முக்கியம். சாப்ரோஃபைட்னா மட்குண்ணி, மக்கி போன பொருளை உணவா எடுத்துக்கக்கூடியதுதான் சாப்ரோஃபைட்னு சொல்லுவோம். The body moves along decaying twigs. இப்ப பாரு, இதோட பாடி என்ன ஆகும் அப்படின்னா, இதை சாப்பிட்டது உடனே இது அப்படியே கட்டா இலக்கியில விழுந்துடாது. இப்ப இந்த இடத்துல இது கட் ஆயிடுனா இந்த கிளை இன்னும் கொஞ்சம் இருக்கும்ல, இது அப்படியே மூவ் ஆயிட்டே போகும்டா ராஜா, சாப்பிட்டுக்கிட்டே நகர்ந்து போகும்ன்றாங்க. சரிங்களா? அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தே ஃபார்ம் ஆன் அக்ரிகேஷன் கால்டு பிளாஸ்மோடியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேவரபிள் கண்டிஷன்ல, இது நீட் கொஸ்டின்ல வந்திருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. ஃபேவரபிள் கண்டிஷன்ல இந்த ஸ்லைம் மோல்டு எதை ஃபார்ம் பண்ணும், பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்னு அங்க போயிடாதீங்க, மலேரியல் பேராசைட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த இடத்துல பிளாஸ்மோடியம்ன்றது ஃபேவரபிள் பிளாஸ்மோடியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்.
ஃபேவரபிள் பிளாஸ்மோடியம் அப்படின்னு வச்சுக்கோ. which may grow and spread over several feet. அப்ப பிளாஸ்மோடியம் எப்ப சார் ஸ்லைம் மோட்ல ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபேவரபிள் கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகும். அதாவது நல்ல நல்ல இந்த வாரத்துல நிறைய வளர்ந்துகிட்டே போகும். சரிங்களா? டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சார் மழை இல்லை, காத்து இல்லை, வெயில் அதிகமா இருக்குது, அதான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லுவோம். சரிங்களா? the plasmodium differentiate and forms fruiting bodies, கனி உடலம்னு சொல்லுவாங்கப்பா. அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதான் ஸ்லைம் மோல்டிங் இருக்காரு. ஃபேவரபிள் கண்டிஷன்ல பிளாஸ்மோடியம்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை. இது இருக்கு பாரு, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஆனா நடுவுல என்ன இருக்காது, ஒரு செல்லுக்கு நடுவுல இது இருக்காது, சரி ஓடு, அது இருக்காது. ஓகே. ஆனா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது எதை ஃபார்ம் பண்ணும், ஃப்ரூட் பாடிஸை ஃபார்ம் பண்ணும். ஃப்ரூட் பாடிஸ் ஃபங்கைல படிப்பீங்க, பாத்துக்கிறீங்களா? கிளிஸ்டோதீசியம், அப்போதீசியம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரூட் பாடிஸ்ன்றதான், அதுக்குள்ள இருந்து ஸ்போர்கள் வெளியே வரும். அதே மாதிரி தான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இது எதை ஃபார்ம் பண்ணுது, ஃப்ரூட்டிங் பாடிஸை ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ள இருந்து என்ன உருவாக்கும், ஸ்போர்கள். இது வெடிக்கும், இது வெடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஸ்போர்கள் வெளியே வரும். அந்த ஸ்போர் போயிட்டு தனியா முளைச்சி மறுபடியும் எதை ஃபார்ம் பண்ணிடும், ஸ்லைம் மோல்ட ஃபார்ம் பண்ணிடும். சரிங்களா? அப்ப நமக்கு இந்த இடத்துல நீட்ல மெயினான கொஸ்டின் ஸ்லைம் மோல்டுலனா, டூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் பிளாஸ்மோடியத்தை ஃபார்ம் பண்ணும், டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் எதை பண்ணும், ஃப்ரூட் பாடிஸை, கனி உடலத்தை ஃபார்ம் பண்ணும். அப்ப அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல தான் ஸ்போர்களை ஃபார்ம் பண்ணும். அந்த ஸ்போர் எப்படி இருக்கும் அப்படின்னா, the spores possess true walls, உண்மையான வாலை கொண்டிருக்கும். they are extremely resistant and survive for many years. இது ரொம்ப முக்கியம். எத்தனை வருஷம் ஆனா கூட அந்த ஸ்போர் லைவா தான் இருக்கும், கெட்டு போகாது. சரியா? அப்ப எப்ப அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்ப என்ன ஆயிடும், அந்த ஸ்போர் முளைச்சி புதுசா ஸ்லைம் மோல்ட ஃபார்ம். ஓகே. அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன்னா என்ன அர்த்தம், ரொம்ப மழையே கிடையாது, ரொம்ப ஹாட்டா இருந்தா கூட அந்த ஸ்போருக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப மழை தண்ணி வெள்ளம் அடிச்சு போனா கூட அதுக்கு ஒன்றும் ஆகாது, அதான் அர்த்தம். The spores are dispersed by air current. காற்றோட்டங்கள் என்ன, காத்து இப்படி அடிச்சுட்டு போகுது அப்படின்னா ஸ்போர் என்ன ஆகும், சேர்ந்து அடிச்சுட்டு போயிடும். இதான் யாரு, ஸ்லைம் மோல்டு, கோழை பூஞ்சனம். அதான் அந்த படம். சரிங்களா? சின்றது இதான் பார்த்துக்கோ. மேபி ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு அது உங்களுக்கு வரலாம், பார்த்துக்கோ. புரியுதா இது? ரைட். அடுத்தது லாஸ்ட் ஒன் என்னது, புரோட்டோசோவா. லாஸ்ட் ஒன் என்னது, புரோட்டோசோவா. புரோட்டிஸ்டாவில் லாஸ்ட் ஒன் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா நம்ம அனிமல்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ரைட். ஆல் புரோட்டோசோவான்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். இதான் ரொம்ப முக்கியம். புரோட்டோசோவா கம்ப்ளீட்டா எங்க போயிடுச்சு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, முதல்ல ரெண்டுமே இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஒன்லி போட்டோசிந்தட்டிக்கா இருந்தது. இங்க கம்ப்ளீட்டா ஹெட்ரோட்ரோப்ஸ், முழுமையாகவே பிரச்சார்பு ஊட்டமுறை அப்படின்னு அர்த்தம். And live as predators or parasite. predatorனா என்ன, இன்னொரு ஆர்கனிசத்தை சாப்பிடுறது, வேட்டையாடுவதுன்னு அர்த்தம் இல்ல. predatorனா இன்னொன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிறதுன்னு அர்த்தம். அல்லது parasiteனா அது கூட நம்ம உடம்புலயே ஒட்டுண்ணியா வாழ்ந்து நமக்கே ஃபுட் எடுத்துட்டு நமக்கே ஆப்பிக்கும். ஓகே. they are believed to be primitive relatives of animals. புரோட்டோசோவா யாரோட ரிலேட்டிவ்னு சொல்றாங்க, அனிமல். அப்ப புரோட்டோசோவாக்குல இருந்து தான் அனிமல்லாம் வந்திருக்கும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா அது ஹெட்ரோட்ரோபிக் பிரெடேட்டர்ஸ் அப்படின்றதால. there are 4 major groups of protozoa. புரோட்டோசோவால மொத்தம் 4 மேஜர் குரூப்பா நீங்க பிரிக்கலாம். அது என்னன்றதையும் பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் அமீபாய்டு புரோட்டோசோவா, சீலியேட்டட் புரோட்டோசோவா, அதுக்கப்புறம் பிளஜிலேட்டட் புரோட்டோசோவா, ஸ்போரோசோவா, இது எல்லாமே இதுல தான் வரும், இதுல தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அது ஒண்ணுன்னு பார்த்துக்கோ. பிளாஜிலேட்டட் புரோட்டோசோவா, சீலியேட்டட் புரோட்டோசோவா, ஸ்போரோசோவா, இது 4ம் தான் எதுல வருதுங்க, புரோட்டோசோவா கீழ வருது. ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் முக்கியம், மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாமா? சரி. ஃபர்ஸ்ட் ஒன் அமீபாய்டு புரோட்டோசோவா. அமீபா பார்த்திருப்பீங்க. எஸ், இப்படித்தானே இருக்கும் அமீபா. அமீபா எப்படி சாப்பிடும், எப்படி மூவ் ஆகும், சூடோபோடியா. சரியா? சப்போஸ் இங்க ஃபுட் இருக்குன்னா என்ன பண்ணும், என்கல்ப் ஆகும்னா என்ன அர்த்தம், இது அப்படியே இது என்ன ஆகும், ஜஸ்ட் இது மேல வளர்ந்து இது பிளாக் பண்ணிக்கும், அப்படியே உள்ள போயிடும்.
புரியுதா? அப்படி உள்ள போயிடும். ஓகே, அந்த மாதிரியான புரோட்டோசோவா தான் அமீபாய்டு புரோட்டோசோவா. பார்க்கலாமா? These organisms live in fresh water, sea water or moist soil. பார்த்துக்கோ, ஏரி குளம் குட்டையில பார்த்தாலும் இருக்கும், கடல்ல பார்த்தாலும் இருக்கும், அண்ட் மண்ணுல ஈரமான மண்ணுலயும் யார் வாழ்றா? அமீபாய்டு புரோட்டோசோவா வாழ். They move and capture their prey by putting out pseudopodia. சரிங்களா? அதான் நான் சொன்னேன்ல, இது என்ன பண்ணுது, இங்க ஒரு ஃபுட் இருக்குன்னா இந்த பொய் கால்கள் மாதிரி தான் சூடப்போடியாவை வர வச்சு அது என்ன பண்ணிக்கும், உள்ள எடுத்துக்கும். என்கல்ப்னா உள்ள எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஓகே, இது நம்ம என்ன சொல்றோம், சூடப்போடியாவை பால்ஸ் ஃபீட், பொய் கால் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆஸ் இன் அமீபா, அமீபாவில் இருப்பதை போன்று. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதான், அமீபாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த அமீபாய்டு புரோட்டோசோவாலையும் ஃபுட்டை அந்த மாதிரி எடுத்துக்கும். எப்படி நகருதுன்னா சூடப்போடியா மூலியமா நகருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்தது மெரைன் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிலிகா செல்ஸ். சார் இந்த இடத்துல கவனிங்க, ஏற்கனவே சிலிக்கா எங்க பாத்தீங்க, டயட்டம்ஸ்ல பாத்தீங்க, இங்கேயும் பாக்குறீங்க. அமீபாய்டு புரோட்டோசோவாலையும் மெரைன் ஃபார்ம்ஸ்ல என்ன இருக்குது, சிலிகா அதோடைய செல்ல இருக்குது ஆன் தி சர்ஃபேஸ். சம் ஆஃப் தம் சச் as என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா, கேள்விப்பட்டிருக்கியா? அமீபியாசிஸ், அமீபிக் சீதபேதின்னு சொல்லுவாங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா பாராசைட்டா இருக்குது. பாராசைட்னா ஒட்டுண்ணி, சரியா? நம்ம உடம்புக்குள்ள வாழ்ந்து நமக்கு டிசீஸை காசு பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப அமீபாய்டு புரோட்டோசோவா எக்ஸாம்பிள் என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா, சரியா? அண்ட் சிலிக்கா இங்கேயும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராஜா. சிலிக்கா வந்து இங்கேயும் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப, ஏன்னா இது யாரும் மறந்துடும், டயட்டம்கள்ல சிலிக்கா இருக்குது, சாயில்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோமே தவிர இந்த ஒரு ஆப்ஷனா கொடுத்துறாங்கன்னா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. புரோட்டோசோவால போய் இருக்குமான்னு நினைக்க கூடாது, இருக்கு. சரிங்களா? அடுத்தது பிளஜெல்லேட்டட் புரோட்டோசோவா, கசைகளை கொண்ட புரோட்டோசோவான்னு சொல்றோம். அப்ப இது ஒரு புரோட்டோசோவா இப்படி இருக்குன்னு வச்சுக்க, இதுல என்ன இருக்கும், பிளஜெல்லா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. The members of this group are either free living or parasitic. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தனியா வாழக்கூடியதா இருக்கலாம் அல்லது பாராசைட்டிக்கா இன்னொரு ஆர்கனைசத்துக்குள்ள வாழக்கூடியது ஆக இருக்கலாம். They are flagella. flagella இருக்கிறதால தான் flagellated protozoaன்னு சொல்றாங்க. கசையில இருக்கு. The parasitic forms cause diseases such as sleeping sickness. இது கவனிச்சுக்கோ. எக்ஸாம்பிள் trypanosoma. இப்போ flagellated நம்ம கேட்டா trypanosoma ஞாபகம் வச்சுக்கணும். என்ன டிசீஸை காஸ் பண்ணுது, ஸ்லீப்பிங் சிக்னஸ். முன்னாடிக்கு இருந்து அமீபியாசிஸ் அவங்க கொடுக்கல, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது புரிஞ்சிச்சா? trypanosoma flagellated protozoa, ரைட். அண்ட் அடுத்தது ciliated protozoa. அப்படின்னா என்ன சார்? சார் புரோட்டோசோவா என்ன இருக்கும், சிலியா இருக்கும். அதுல என்ன இருக்கும், சிலியா இருக்கும். These are aquatic actively moving organism because of the presence of thousands of cilia. திடீர்னு கேள்வி கேட்பான், ciliated protozoa எவ்வளவு சிலியா இருக்குன்னா thousands of cilia. இது ஆக்டிவ்லினா என்ன அர்த்தம், சரசரன்னு போகும். மரக்கட்டை போகும்போது பாத்துக்கிறியா, மரக்கட்டை சொன்ன அதுல பார்த்தனா எப்ப காலை மூவ் பண்றதுனே தெரியாது, அந்த மாதிரி வேகமா போகும் இது. ஓகே, they have a cavity. இது ரொம்ப முக்கியம்டா ராஜா, சரிங்களா? இப்படி இருக்குண்டா ராஜா, இங்க பாருங்க. கேவிட்டினா ஒரு சின்ன இது. they have a cavity, அதுக்கு பேர் தான் gulletன்னு சொல்றாங்க. that opens to the outside of the cell surface. அதாவது இப்ப இது ஆக்டிவா மூவ் ஆயிட்டு போயினே இருக்குதுன்னு வச்சுக்கோ, வேகமா இப்படி போயிட்டே இருக்குது, இப்படிதான் இதான் கேவிட்டி. இங்க பாத்துக்கோ, இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஃபுட் பார்ட்டிகல் இப்படி வருதுன்னு வச்சுக்கோ, இது என்ன பண்ணிக்கும், இங்க வந்த உடனே இது மூடிக்கும். இப்ப இங்க வந்ததுன்னா ஃபுட் பார்ட்டிகல் இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உள்ள போயிடுவார், அப்படிதான் சாப்பிடுவார். ஓகே, the coordinated movement of rows of cilia causes the water laden with food to be stirred into the gullet. அப்ப தண்ணியில வேகமா போகும்போது ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல் வந்ததுன்னா, அதுவும் இப்ப இங்க யோசிச்சு பாரு, ஃபுட் பார்ட்டிகல் இப்படி போச்சுன்னா அது மேல போயினே வந்துடும், இங்க எந்த தடையும் இல்லை. ஆனா இந்த குழி மாதிரியான இது உள்ள இப்படி வரும்போது இப்படி மூவ் ஆகி உள்ள வந்துச்சுன்னா மூடிட்டு உள்ள போயிடும், அதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாரமிஷியம், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, குல்லட் ஞாபகம் வச்சுக்கோ. பாரமிஷியம் வந்து சீலியேட்டட் புரோட்டோசோவா, சீலியாக்களை கொண்ட புரோட்டோசோவாக்கு எடுத்துக்காட்டு பாரமிஷியம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்போரோசோவா. லாஸ்ட் ஒன் வந்து என்னது, ஸ்போரோசோவா, ரைட்டா?
This includes diverse organisms that have an infectious spore like stage in the life cycle. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய ஸ்போர் ஒரு ஒரு ஆர்கனிசத்துக்கு போச்சுன்னா டிசீஸை காசு பண்ணும். சரிங்களா? அதான் அர்த்தம். அதனுடைய ஸ்போர் வந்து தொற்றுத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? The most notorious is Plasmodium, that is malarial parasite. இங்கேயே பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பிளாஸ்மோடியம் எங்க பார்த்தோம்? ஸ்லைம் மோல்டுல அதோடைய ஸ்ட்ரக்சருக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ல வரக்கூடிய தான் பிளாஸ்மோடியம். ரைட்டா? ஏன்னா இங்க ஸ்போரோசோவால படிக்கிறது அது ஒரு பாராசைட். சரிங்களா? மலேரியல் பாராசைட் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீல்ல, அதான். Which causes malaria, a disease which has a staggering effect on human population. So மனுஷனுடைய இனத்தொகையை குறைச்சது எது? இந்த மலேரியல் டிசீஸ். சரிங்களா? அதுக்கு காரணம் பிளாஸ்மோடியம். அது என்ன டைப்? ஸ்போரோசோவா டைப். அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த புரோட்டோசோவா இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு புரோட்டோசோவோட டைப்பை கொடுத்துட்டு அதுக்கு எதிரில் என்ன பண்ணலாம்? ட்ரிப்னோசோமா எங்கே வரும்? பிளாஜெலேட்டட் எடுத்து போய் போகணும். சரிங்களா? பாரமிஷியம் எங்கே வரும்? அங்கே எடுத்து போய் போடணும். பிளாஸ்மோடியம் எங்கே வரும்? இங்கே எடுத்து போய் போடணும். சரிங்களா? இந்த மேட்ச் த ஃபாலோவிங்க்கு இது முக்கியம். ஓகே, தட்ஸ் ஆல். என்னது? ஆமாம், புரோட்டிஸ்டா அதோட முடியுது. ஓகே.